இந்த பேய் பிசாசு இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்குப்பா. ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, நான் நேர்ல பார்த்திருக்கேன். என்னன்னே சொல்றீங்க? நீங்க எப்போ பேய பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? இதே ஊர்ல. அப்போ எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். நம்ம ஊர்ல பார்க் இருக்குல்ல, அங்கதான் அந்த ஆவிய பார்த்தேன். என்னன்னே ஆவிய பார்த்தேன்னு ஏதோ மனுஷனை பார்த்த மாதிரி சொல்றீங்க. இரு, உனக்கு அந்த கதைய சொல்றேன். கதை சொல்லும்போது குறுக்க பேசாதே. சரி சொல்லுங்க அண்ணே. எனக்கு அப்போ 18 வயசு. பார்க்ல தூக்குல தொங்குன ஒரு பொண்ணு அங்கேயே மோகினியா சுத்துறான்னு ஒரு பேச்சு அப்போ ஊருக்குள்ள இருந்தது. அதுவும் அந்த பேய் சின்ன வயசு ஆம்பளைங்களை பார்த்தா அப்படியே ஒரு அறை கொடுக்கும். அந்த அறைய வாங்கினவன் இரத்தம் கக்கி சாக வேண்டியதுதான்னு எல்லோரும் நம்புனாங்க. ஆமாண்ணே, இப்போ கூட அந்த ஏரியால நைட் 8 மணிக்கு மேல ஆள் நடமாட்டமே குறைஞ்சிடும். கதைய மட்டும் கேட்கணும், நடுவிலே பேசாத. சரி சரி சொல்லுங்க. அந்த வயசுல எனக்கும் உன்னை மாதிரியே பேய் பிசாசுல நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் ராத்திரி சினிமா பார்த்துட்டு வரும்போது வேணும்னே அந்த வழியா போக முடிவெடுத்து அந்த வழியா போனேன். ராத்திரி 1 மணிக்கு அந்த பார்க் கிட்ட யாருமே இல்லை. நான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம பார்க் ரோடுல நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து பார்க் கிட்ட போனதும் என்னையும் அறியாம பார்க்ல யாரு இருக்கான்னு திரும்பி பார்த்தேன். அங்க அது இருந்துச்சு. என்னது அது? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதான்டா மோகினி. அதுக்கு வயிறு வரைக்கும் நாக்கு வெளியே தொங்கிட்டு இருந்துச்சு. அதோட 2 சிங்கப்பல்லும் வாயை விட்டு வெளியே நீட்டிக்கிட்டு டிராகுலா பல்லு மாதிரி இருந்துச்சு. கருப்பு சேலை கட்டிக்கிட்டு அங்க பசங்க விளையாடுற ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருந்துச்சு. அது என்னை பார்த்துடுச்சு. ஐயையோ! அப்புறம் அதை பார்த்ததும் நான் ஓட ஆரம்பிச்சேன். அது என்னை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அன்னைக்கு பார்த்து செருப்பு காலை கடிச்சதுல என்னால வேகமா ஓட முடியல. பேய் என்னை நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு அடியில என்னை பிடிச்சிட்டா ஒரே அறைதான். புது செருப்பை கழட்டி போட்டு ஓடவும் எனக்கு மனசு வரல. அப்புறம் என்னதான் ஆச்சு? இப்போ பேய் என்கிட்ட வந்து என் கூடவே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அறைய சரியான நேரம் பார்த்து கையோங்குது. என்னதான் செஞ்சீங்க அண்ணே? அப்போ ஒரு சுவர் தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒரே ஜம்ப்ல அதை தாண்டிட்டேன். அந்த பேய் புடவை கட்டி இருந்ததால சுவர் ஏறி குதிக்க முடியல. நான் தப்பிச்சுட்டேன். இதுதான் நான் பேய் பார்த்த கதை. இரவு நேர மர்மம். காரைக்குடி அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பழமையான அரண்மனை ஒன்று இருந்தது. அந்த அரண்மனைக்கிட்டே யாரும் இரவுகளில் செல்ல மாட்டார்கள். அங்க ஓர் பேய் இருக்கு என்றது முழு கிராமத்தின் நம்பிக்கை. ஒரு நாள் ராஜு என்ற இளைஞன் அந்த கதைகளை கேட்டு சவாலாக நினைத்து கொண்டு அரண்மனையில் இரவிலிருந்து வெளியே வர முடிவு செய்தான். பேய் எதுவும் இல்லாததுதான் உண்மை என்று உறுதியுடன் சென்றான். அந்த அரண்மனையை அடைந்து உள்ளே சென்றதும் ஜன்னல்களும் கதவுகளும் தானாக மூடிக்கொண்டன. குளிர்ந்த காற்று ராஜுவை வியப்பில் ஆழ்த்தியது. செங்குத்தான படிக்கட்டில் மேலே போக மிளகாய் குண்டுகள் போல ஒலி கேட்டன. மேல் மாடியில் சென்று பார்த்தான். அங்கே ஒரு பழைய ஆயினை காண முடிந்தது. அதனுள் இருந்தது ஒரு சிதைந்த காகிதம். அதில் தாமரை மலர் வரைந்திருந்தது. கீழே ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டிருந்தது. இங்கிருந்தோ போ, இல்லையெனில் உன் உயிரை இழக்க வேண்டும். ஆனால் ராஜு பின்னே செல்லவில்லை. மாறாக அந்த காகிதத்தை தூக்கி கொண்டான். திடீரென அந்த அறை முழுவதும் திகில் நடனம் போல் ஒலி எழுந்தது. நிழல்களும் நீண்டதாய் அசைந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் உருவம் தோன்றியது. அவள் கையில் இரத்தம் கொண்ட கத்தியை பிடித்திருந்தாள். நான் இங்கு சாட்சியாகவே இருக்கிறேன். என் மரணம் ஒரு பழிவாங்கல் என்று ஒலித்த குரல். அதை கேட்டு ராஜு காத்திருந்தான். அவளது கதையை கேட்டு அங்கிருந்த பழைய தாமரை சிலையை மீட்டு தந்தான். நிழல் மறைந்து சென்றது. அந்த நாளுக்கு பிறகு அரண்மனை பற்றிய திகில் கதைகள் மேலும் தொடரவில்லை. மர்மம் முடிந்தது. நிம்மதி பிறந்தது.